கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் வராக சொல்லுவோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எத்தனை தடவை நம்ம இந்த செய்தியெல்லாம் கேட்குறோம், ஆனால் கூட என்னது இன்னும் சொல்லிகிட்டே இருக்காங்க, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு ஏங்கிட்டு இருக்கோம், அல்லது காத்துட்ருக்கோம், அல்லது சில நேரம் என்ன செய்யும், சோர்வடைய செய்யும். இங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், முதல் உலக மகா யுத்தத்தை அல்லது போருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க, தொடங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு விதவையான ஒரு மனுஷி அவங்க என்ன நினச்சாங்களா, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி யுத்தம் வருது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்து ரொம்ப சஞ்சலப்பட்டு கலங்கியிருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்படியே அந்த ஊரில் ஒரு கடற்கரை ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்களாம். போன பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பட்டணத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நடக்கும்பொழுது என்ன செய்யறாங்க, ஒரு வீடு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் என்ன செய்ய, ஒரு பிரசங்கிற சத்தம் கேட்குது. என்னடா வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு பெரிய சத்தம், ஒரு ஊழியக்காரர் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கதவுகிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த கதவுகிட்ட போய் நின்று அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க. அப்படி அந்த பிரசங்கம் என்னதான் சொல்லிச்சுன்னா, ஆண்டுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டுச்சு. என்ன அந்த வருகை குறித்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், சௌக்கியமாக இருக்கிறோம், அப்படிலாம் நம்ம நினைக்கும் பொழுது என்ன செய்யுமா, ஆண்டு வருகை அதி சடுதியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த வசனத்தை ஊழியக்காரர் சொல்கிறத கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு இந்த சத்தியத்தை தான் நான் கேட்கணுன்ட்டு ஆசையாக இருந்தேன். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமாக வந்துட்டு நம்முடைய கஷ்டங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதே சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை நின்று தொடர்ந்து கேட்டாங்களாம். தொடர்ந்து கேட்டு அப்புறம் அந்த போதகர் இடத்துல அவங்க போதகர் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பைபிள் பற்றி நிறைய காரியங்கள் ஆண்டவர் பற்றிலாம் சொன்ன உடனே அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார், அவர் சீக்கிரமாக வரப்போகிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்காக நான் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி கதையெல்லாம் அவங்க கேள்விப்பட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் மாத்திரமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நடக்கையை பார்த்து என்ன செஞ்சாங்களாம், அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவரே நான் உண்மை தெரிந்து கொண்டேன், என் பிள்ளைகளும் அவங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க பிள்ளைங்களும் என்ன செஞ்சாங்களா, அவங்க பிள்ளைங்க என்ன அவங்க மனசில் இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாம் மிலிட்ரியில் போய் என்ன செய்யணும், வேலை சேர்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்க இல்லை என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவருடைய படிப்புக்கு வேத படிப்பு படிக்க அவங்க போனாங்களாம். அப்படி போய் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்களாம். ஒரு பையன் ஊழியக்காரன், இன்னொரு பையன் ஆண்டவருக்காக பாடுகிறவனாக மாற்றப்பட்டாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. நம்ம உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது என்ன இல்லை, அதில் நமக்கு திருப்தி அடைய மாட்டோம். ஆனால் ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அவர் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறாரு. வரும்போது நமக்கான கிஃப்டை அவங்க எடுத்துகிட்டு வராங்க, ரிவார்டு நமக்கு எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம விசுவாசிப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிரியமாக நடப்பதற்கும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த வழியில் நம்ம செல்வதற்கும் நம்மை ஒப்பு கொடுவோம். எப்படி இந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவத்தில் ஒப்பு கொடுத்தாலும், அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால், அவருடைய வருகை வரும்போது அவரோடு கூட நம்ம என்ன செய்யலாம், அவரோடு கூட நம்ம பரலோகம் செல்வதற்கு அது தேவபலனாக நமக்கு இருக்கும். எப்போ நாம் அவரை அண்டி சேர்ந்து அவர் வருகிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நமக்காக அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறாருன்னு விசுவாசிக்கணும். அவர் நமக்கான ரிவார்டை எடுத்துகிட்டு வர போகிறாருன்ற நம்ம விசுவாசிக்கணும். அந்த ரிவார்டு எப்போ வரும்னு சொன்னால், நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்ம செய்கிற அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான் அப்படின்ட்டு இருப்போம். அப்போ நம்ம எல்லா நற்கிரிகளை செய்வர்களாக இந்த உலகத்தில் வாழ்வுன்னு சொன்னால், எப்படி அந்த குடும்பமாக ரட்சிக்கப்பட்டாங்களோ அதே போல் இந்த நாள் இந்த செய்தி கேட்கிறவர்கள் ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், அவங்கள பிள்ளைகள் இருக்கலாம். அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிங்க. அவங்கள என்ன செய்வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் நம்ம குடும்பமாக அவருடைய வருகையில் அவரோடு கூட செய்வதற்கு தேவன் கிருபை செய்வார். நம்முடைய பலத்தினாலோ அல்லது நம்முடைய நற்காரியங்களாலும் நம்ம போக போகிறதில்ல, அவருடைய சுத்த கிருபையினாலும் அவர் நமக்கு பாராட்டின அன்பு, நம்ம அவரை கிரயத்துக்கு நம்ம
கொல்லப்பட்டிருக்கோம், நம்ம வாங்கியிருக்காங்க. அப்போ நமக்கு நம்ம எவ்வளோக்குள்ளே நம்மை தாழ்த்தி அதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அந்த சகோதரியை போல தெய்வ வார்த்தையை கேட்டு தன்னுடைய மனதில் அவரை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கி யாரெல்லாம் தெய்வ வார்த்தையை கேட்குறீங்களோ முழு மனதாக அவரை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கத்தையும் கொண்ட பரலோக தந்தையே, நம்முடைய தேவைகள் எல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது குறைவில்லாமல் கொடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். இரவில் நல்ல நித்திரைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை நீ கூட்டி சேர்த்திருக்கிறீரே, கொடுத்திருக்கிறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது. வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் வரும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கான ரிவார்டை நீங்கள் கொண்டு வரீங்க என்று நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அதை குறித்து ஆண்டவரே தியானத்தோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அநியங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு செய்யக்கூடிய நீர் மன்னித்து தகப்பனே, உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.